ஹாய் ஸ்வீட்டீஸ், வெல்கம் டு அருள்ஸ் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஸோ போன வாட்டி என்னோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோ, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சு ரியாக்ஷன் வீடியோ எடுத்தோம். நிறைய பேர் வந்து அடுத்து அண்ணாவோடதை போடுங்க, அடுத்து நீங்கள் லவ் பண்ணும்போது இருந்த ஃபோட்டோஸ் போடுங்கலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ 1 by 1 வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து லெக்ஸோட ஓல்டு பிக் ரியாக்ஷன் ஃபோட்டோ வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த்ரோட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால் கொஞ்சம் வாய்ஸை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மழை இங்கே ரொம்ப பெஞ்சிருக்கு, நீ தான் வெயில் அடிக்குது. ஆமாம், ஸோ அதனால் கொஞ்சம் த்ரோட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் எனக்கு, அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு ஃபோட்டோஸில் இருந்து நியூ கொஞ்சம் ஃபோட்டோஸ் வருவோன்னே. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தது தெரியுமா? நாங்கள் எல்லாரும் கோயிலுக்கு வந்தோம், 2வது மாதம் கோயிலுக்கு வந்தோம். பின்னாடி காளி சண்டையெல்லாம் இருக்காங்க. இது சுபாஷ். ஸோ எல்லாருமே மட்டும் கிராப் பண்ணி வச்சுருக்கேன். ஆமாம், அதில் ராமனும் இருப்பான் நினைக்கிறேன், அந்த ஃபோட்டோலாம் இருப்பான். ஸோ அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது. பார்க்க எப்படி இருக்கான் பாருங்களேன். அடுத்து இது எப்படின்னா தங்கச்சி கல்யாணத்துக்கு இந்த சின்ன மஞ்சு இங்க கோயில்பட்டியில கல்யாணம், அப்ப எடுத்த போட்டோ. இது எப்படி மீசைய வலிச்சு, மீசையே முளைக்கலையே இல்ல இருந்துச்சு. நான் வெட்டி இருக்கேன் அன்னைக்கு, உண்மையதான் சொல்றேன். வெட்டி இருக்கியா வலிச்சிட்டியா? இல்ல அதான் ஃபுல்லாவே அந்த மாதிரி முடியெல்லாம் வெட்டி இருக்கேன் பாரு. ஃபுல்லா முடி, தாடி, மீசை எல்லாத்தையுமே அன்னைக்கு வெட்டியிருக்கேன். சின்ன பையனா இருக்கு. அந்த ஃபோட்டோலாம் பார்க்க முடியாது. அடுத்த ஃபோட்டோ இது வந்து இது மறக்கவே முடியாது. இது காலேஜில் எடுத்த ஃபோட்டோ. பக்கத்தில் இருக்கிறது டொனால்டு, ஆள முடியாமல் டொனால்டு சேராஜ். அப்போ எடுத்த ஃபோட்டோ. அதில் பக்கத்தில் பாலாவும் இருப்பான், சிங்கப்பூரில் இருக்கான்ல, அவனும் பக்கத்தில் இருப்பான். ஆமாம், இது வந்து கொஞ்சம் என்னை லவ் பண்ணும்போது. இது வந்து எப்போ எடுத்த ஃபோட்டோ அப்படின்னா, எவ்வளோமா இருக்குது ஃபோட்டோலாம் பார்க்க. எப்போ எடுத்த போனால் செல்வா சித்தப்பாவோட கல்யாணம் அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து இந்த வண்டி வச்சிருக்கேன். ஆமாம், அப்போ வந்து கொடிக்கிறவனை வச்சு எடுத்த ஃபோட்டோ அது. இதுவும் காலேஜ் பாருங்களேன். இது வந்து நான் இப்போதான் கற்றுக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நிறையா தெரியும். அப்போ இது காலேஜில் ஃபர்ஸ்ட் இயரில் இது ஃபர்ஸ்ட் இயர் தான் நினைக்கிறேன். 2017 எடுத்திருக்கேன். ஆமாம், காலேஜ் படிக்கும் போது தான். இது என்னது அந்த செவர், என்ன செவர் தெரியுமா? கக்கூஸ் செவர். இதுதான் அல்டிமேட். அவனோட எடிட்டிங் ஹேர் கலர் எப்படி இது இது எப்போ எடுத்ததுன்னா, நம்ம இவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஆனால் என்ன ஃபங்க்ஷன் கரெக்டாக தெரியல, ஆலங்குடியில் வச்சு எடுத்த ஃபோட்டோ. இது கோயிலில் போய் நிற்கும் போது எடுத்த ஃபோட்டோ, யாருக்கோ காது குத்தோ மொட்டைக்கோ போயிருக்கும் போது எடுத்த ஃபோட்டோ. இது பொங்கலுக்கு எடுத்த ஃபோட்டோ. பொங்கலுக்கு எங்கள் கடைக்கு எனக்கு மேலே இருக்கேன் அழகா. நீ அழகுன்னு வேற நினைச்சுக்கிட்டு இருந்திருக்க. இது வந்து தம்பிவே தானே மாறி கோயில்பட்டியில் எடுத்த போட்டோ. நீ வந்து பார்க்க வெற்றி மாதிரி இருக்கு. மாமா இந்த போட்டோ இந்த போட்டோ வந்து எப்ப இந்த போட்டோ வந்து கோயில்பட்டியில் வச்சு எடுத்தது. இது வந்து கோயில்பட்டியில் மஞ்சள் கல்யாணம், அதுதான் அன்னைக்கு தான் கோயில்பட்டி தானே. இது வந்து மஞ்சள் வீட்டுக்கு போன அன்னைக்கு எடுத்த போட்டோ. இது யாருக்கு போட்டோ எடுத்து அமிச்சேன்? எடுத்து சும்மா என்னை கேட்டல என்னோட வீடியோ யாருக்கு எடுத்து யாருக்கு அனுப்புறது? இதுக்கப்புறம் தாங்க இருக்கு. லவ் பண்ணும்போது எனக்கு எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்க. இது வந்து கடையில் இது தெரியுது, தருண் அது பக்கத்தில் இருக்குது. இது ஹாஸ்டல் நான் படிக்கும்போது 12th படிக்கும்போது ஹாஸ்டல் இருந்துச்சுல்ல. அப்படியே அப்போ ஆனால் நான் ஹாஸ்டல் படிக்கலை. அந்த மாதிரி கேட்டில் விளாடுவோம், வாலிபால் மாதிரி தட்டி பந்து போட்டு அடித்து விளாடுவோம். அப்போ எடுத்த ஃபோட்டோ இது. இது வந்து முன்னாடி லாவரன்ஸ் இப்போ கொஞ்சம் அடிக்டா இருந்தேன். அப்போ அவர் அந்த மாதிரி பட்டை தானே போட்டிருப்பாரு. அப்போ போட்ட பட்டை இது. இப்போ அந்த மாதிரி போடுறதுல இப்போ நமக்கு அதெல்லாம் பிடிக்கல. நிறைய யாரும் பிடிக்கல. இப்போதான் பார்ப்பேன். அவ்வளோ இது கல்யாணத்தை எடுத்த ஃபோட்டோ தான். அது பக்கத்தில் இருக்கிற தம்பி, அது ரெட் கலர் சட்டை போட்டிருக்குது ராமர்.
இது யாரு எப்ப எடுத்ததுன்னா மணவேல் குடியில எடுத்த போட்டோ அது. என்ன இது எடிட்டிங்னா அது பாரு டேட் போட்டுருப்பாரு 17. அது என்ன போடுவாடா புருவத்துல இந்த ஷர்ட் இப்பயும் இருக்கு இப்பயும் வந்துட்டு வச்சிருக்கு. இப்பயும் சேருதா 2017 எடுத்த ஷர்ட் வச்சிருக்கேன். அது அப்பவே கொஞ்சம் பெருசா தான் இருந்துச்சு. நான் 2015 எடுத்த ட்ரெஸ்ஸே வச்சிருக்கேன். வச்சிருக்கேன். எப்படி இருக்கேப்பா எனக்கு ஒண்ணு அது என்ன புருவத்துல 1 2 3 5 கோடா போடுவீங்க. நான் போட்டேன் இப்ப போட்டிருக்கேன்ல அந்த மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து பொங்கலுக்கு எடுத்ததுதான். தீபாவளிக்கு பொங்கலுக்கு எடுத்தது. சிவன் கோயில் அது. இது காலேஜ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதில் இருப்பாங்களே. இது கமல் அண்ணன் கடையில் வச்சு எடுத்த ஃபோட்டோ. எப்போ எனக்கு பார்க்க முடியல அந்த ஃபோட்டோலனா எப்படி இருக்கே பாரு. ஐயோ கடவுளே எப்படி இருக்கும். ரொம்ப டேன் அது கலர் நல்லா டேன். இந்த அந்த ஃபோட்டோ இதுதான் கிராக் பண்ணேன். இதுதான் என்ன என்ன இது என்ன இந்த இடம் மதுரை கோயில் பாண்டி கோயிலா. பாண்டி கோயில். எப்போ சாமி கும்பிடுவாங்க நிப்பாட்டு தான். இது கார்ல வரும்போது நானும் சுபாஷ் 2 லவர்ஸ் புருஷன் 2 பேர் இருமே. அது அன்னைக்கு இததான் எடிட் பண்ணி வச்சிருக்க ஒரு இதுல இல்லையா. இது இல்ல இது இல்ல. இது எந்த ஊரு. இது அதான் ஆலங்குடியில வச்சு எடுத்த போட்டோ. இது காலேஜ் ஐடி கார்டு. இதான் அந்த போட்டோ கிராப் பண்ணது பாலா. பா என்னாலே இந்த போட்டோ பார்க்க முடியல. யாரு நான் தான் கடைக்கு போன எடுத்த போட்டோ. உமாவே வந்துட்டேன். இதுவும் இது என்னை லவ் பண்ணும்போது எடுத்த போட்டோ எனக்கு எடுத்து அனுப்புவேன். இந்த போட்டோ வந்து நான் லவ் பண்ணும்போது அருளுக்கு அனுப்புற போட்டோ. இது எதுக்கு நான் லவ் பண்ணும்போது வந்து கொஸ்டின் ஆன்சர் வீடியோக்கு வந்து தமிழ்ல போட்டோ கேட்டேன். அம்மாவே புதுசா ஏதாவது ஒரு கேமை ஏத்திட்டு அவனோட சொல்ல தாங்க முடியலங்க. இதெல்லாம் எடுத்து இது வந்து வீடியோ கால் பேசும்போது ஸ்கிரீன்ஷாட் மேல நான் இருப்பேன் பாருங்க. வச்சிருக்கேன் சேவா சிப்ஸ் எப்படி படுது. இதுக்கு அப்புறம் தான் இருக்கு. என்னை லவ் பண்ணும்போது ஒன்னொன்னா எடுத்து அனுப்புவான். இது வந்து நான் இது என்ன சொல்லு நான் சொல்ல மாட்டேன் நீயே சொல்லு. இது வந்து தெரியல என்னது. நீ வந்தப்ப விட்டுட்டு போன கர்ச்சிப்பா அது. ஆமா கர்ச்சிப்பா இவ்வளவு பெருசா இருக்கு. ஆமா கர்ச்சிப்பை வந்து மேல பொதி படுத்திருக்கானா. எனக்கு அது போட்டோ எடுத்து அனுப்புறேன். நீ தான் பக்கத்துல இல்ல உன் கர்ச்சிப் இருக்கு. அந்த நைட்ல அப்படிதானே பிள்ளைகளை மடக்கிறதுக்கு என்னென்னலாம் போய் பேச வேண்டியதா இருக்கு. அப்படிதான் பேசி நான் வாங்கி கொடுத்த பொம்மை எங்கன்னு கேட்டேன். இதோ தலைமாட்டிலே வச்சிருக்கேன் அப்படின்னு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு. அது எங்க இருக்குன்னே தெரியல. இருக்கா? ஓ மை காட் நமக்கு பிடிச்ச வண்டி. என்னது இடம் எங்க? பொங்கலுக்கு சிவன் கோயில் எடுத்தது. தீபாவளிக்கு அவுட்டிங் போவேல. நோட்டிங் வரீங்க நோட்டிங். வண்டிதான் வாங்க சுகுமாரனா பாரு. சின்ன வயலா இருக்காங்க. இது அப்போ எங்கே எடுத்துன்னு எனக்கு தெரியல. சும்மா எடுப்போம் கிரிக்கெட் ஆடும்போது. இது விளையாட தெரியுமா தெரியாது. சும்மா விளையாடுவேன். பந்து பட்டா போகும் விளையாடு போகாது அவ்வளோதான். ஐடி கார்டு இந்த ஃபோட்டோலாம் எப்படி நீ அதில் போடுவேன்? எல்லாத்தையும் போட்டுருவேன். நீ அசிங்கப்படுத்து நல்லா. இந்த டியோ ஏடு இது வந்து போட்டோவை காமிச்சா இவன் போட்டோ பார்க்க மாட்டான். பைக் என்ன பைக்ல நான் உட்கார்ந்திருக்கேன் இதான் அந்த பைக் சொல்லுவான். இது வந்து எப்பனா பசங்க தெரியும் இந்த பைக்குக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு தெரியும். ரைட் தெரிஞ்சிருக்கும் சொல்லிருக்கேன். இது வந்து இந்த போட்டோ வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு 12:45 எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சான் முன்னாடி. ஏன்னு பாத்தீங்கன்னா என்னன்னா அருள் எங்க அப்பா என் உயிரை வாங்குறாரு அருள் லோட ஏத்திட்டு பாரு அருள் அழுகையா வருதுன்னு சொல்லி போட்டோ எடுத்தோம். நைட்டு 12 மணிக்கு லோட ஏத்திட்டு இருந்தோம். ஆமா அந்த டயத்துல போட்டோ எடுத்து அனுப்பிச்சான். இதெல்லாம் கடையில காலையில வந்தது என்ன பண்றான்னு கேட்டா போட்டோ எடுத்துருவாரு. பேச மாட்டாரு போட்டோ எடுத்து பதில் சொல்லிடுவாரு. டீ குடிக்கும் காலையில அது சட்டைலாம் போடலடி. அதுல நீ அப்படிதானே போட்டோ எடுத்திருக்க. நீ மனைவிக்கு அனுப்புறது இதுல என்ன இருக்கு? அப்ப நம்ம மனைவி இல்ல லவ்வர். அப்ப லவ்வர்னால இப்ப என் மனைவி தானே. இதெல்லாம் போட்டோ பார்த்து எப்படி சிரிக்க போறீங்க எனக்கே தெரியல. இது காலையில எந்திரிச்சது இப்பதான் எந்திரிச்சேன் டீ குடிக்காருல அப்படிமா மொட்டை போட்டப்ப. இதுவும் காலையில தான். ஆமா ஐயோ சாமி. இது வந்து செல்வா வீட்டுல வச்சு எப்படி இருக்கு இப்ப எப்படி இருக்கு? நல்லா தானே இருக்கேன். சரியான கலர் மாதிரி. அச்சோ அப்ப இது வந்து சாக்லேட் நைட்டு நினைக்கிறேன். நைட்டு தானே இது. என்னாலே பார்க்க முடியல அந்த மாதிரி இருக்கு நீங்க போட்டோ. ஏதோ இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. இது கல்யாணம்
இது போய் போட்டு யோகா வீட்டில் இருந்து மாப்பிள்ளை பார்க்க வந்தோம் போகும்போது. இது சுபாஷ் நானும் ஸ்கூட்டியில் போவேல, சிவகங்கை போவேல. அடுத்து இது ஒயர் இருக்கும் போது கொடிக்கிற அது ஒயர் இருக்கும் போது அப்படிதான் இருக்கும் மூஞ்சி. இது வண்டி லோடு மேக்ஸிமம் இவளுக்கு அனுப்புகிற போட்டோ எல்லாமே நான் கடையில் இருந்தால் அதிகமாகவே அனுப்பியிருக்கேன். இது கடையில் சரி லோடு ஏற்றிட்டு போகும்போது எடுக்கிறது, இது லோடு ஏற்றும் போது எடுக்கிறது. அட்டை லோடு முன்னாடி இதானே வேலை, அட்டை லோடு. இது நைட்டு சாப்பிடும்போது சப்பாத்தியா இருக்காரு சாப்பிட்றது. இது மேக்கப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சு. பக்கத்தில் மஞ்சு இருப்பாங்க, நைட்டி போட்டிருக்கனால அவங்க போட்டோ ஆட் பண்ணுவாங்க. மஞ்சு தான் போட்டோ எடுத்துச்சு. மஞ்சு வந்து நல்ல ஒத்த சடை குடுமி போட்டு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இருக்குமா. 17 16 19 20 நடந்தது. இது 5 வருஷம் ஆயிடுச்சு கரெக்டா. இது எங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயில தஞ்சாவூர்ல வச்சு நான் எடுத்து அனுப்புனேன். மேல அப்பா போயிருக்காருன்னு காமிச்சிட்டு தெரியலடி, அதெல்லாம் ஞாபகத்துல ஞாபகம் இல்லை. என்னைய சொன்னா ஒருத்தன் என்னது இப்படி இப்படி போஸ் நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க? ஏய் இது என்னதுடா? காலையில போண்டா. அது இப்போ வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு வீட்டுல. இது எல்லாமே என்னை லவ் பண்ணும்போது எனக்கு டெய்லி போட்டோ அனுப்புவாங்க. இப்படி இருந்தவன் தான் நான். இப்படி இருக்கும்போதே இந்த பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டா இவளுக்கு என்ன டேஸ்ட் பாத்துங்க. சூப்பர் டேஸ்ட். நல்ல டேஸ்டாடா. அடுத்து மாத்து. உனக்கு என்னடா? இது மழை அன்னைக்கு இந்த மாதிரி டயத்துல தான் மழை கடையில. அப்ப நனைஞ்சிட்டு போட்டா எப்படி முடி பங்கமா இருக்கா? கண்ணே கலக்கிடுச்சு. இது சட்டை போடாம நிறைய இருக்கு. எதுக்கு அப்படி ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நீ போட்டோ எடுத்து அனுப்புற போது? அதான் நான் பொம்பளை பிள்ளை தானே. அடுத்து இப்படி எல்லாம் பண்ணுது பாருங்க. இது வீட்ல இது வந்து என்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ண புதுசுல ஒரு பொண்ணுக்கு எப்படி நான் செயின் வெளியில போட்டு எப்படி எடுத்து அனுப்பிச்சிருக்கான் பாருங்க. அடுத்து கடந்த செயினா நான் பாக்கிறேன். ஆமா நீ சீண்டா இதுதானா? அப்படியே அப்ப மஞ்சு மாத்தி அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே தங்கச்சிக்கே அடையாளம் தெரியலடா அவங்க ரெண்டு பேரும். இத பாருங்க இது வந்து தங்கச்சி சடை. சரி இது பக்கத்துல மஞ்சு நிக்காங்க இந்த சைடுல. ஆமா இது நீதானே கடையில வச்சு சும்மா எடுத்தது? நீதானே? நான் இந்த ஏஜ்ல உங்க ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸே தெரியாதோ? இல்ல பொதுவாவே தெரியும். பொதுவா இப்ப தெரியுது. அது வெயிட்டா இருப்பான். இது வந்து தீபாவளி அவுட்டிங் தான். இதுவும் எனக்கு இந்த போட்டோ ரொம்ப பிடிக்கும். பசங்களோட போயலாம். இந்த மாதிரி கண்ணாடி உனக்கு வாங்கணும்டா. அந்த கண்ணாடி காரோடய போயிடுச்சு. கார் வித்த காரோட. இது கோயில்ல சிவன் கோயில்ல இதுவும் அவுட்டிங் தான். தெரியும். இதெல்லாம் லவ் பண்ணும்போது அவன் எடுத்து அனுப்பிச்சான். இது வந்து நாங்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ தான். இது வந்து மஞ்சு இது வயசுக்கு மொட்டைக்கு அன்னைக்கு லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்போ எடுத்த ஃபோட்டோ. இது வந்து ஏதோ ஃபங்க்ஷனு. என்ன ஃபங்க்ஷன்? ஏதோ மொய்தேவ போயிருந்தேன் அப்போது எடுத்து அனுப்பிச்சேன். பொங்கல் இது தெரியும். இன்னமும் இருக்கலாம். இது மதுரையில் ஒரு ஃபங்க்ஷன். தெரியும் ஜோனி. எங்க அண்ணா அண்ணி எல்லாம் வந்திருந்தாங்க. எங்க அண்ணன் என்னைய விட்டுட்டு எங்க அண்ணியை ஏற்றிட்டு பைக்ல போயிட்டான். நாங்கள் 2 பேரும் தான் பைக்ல வந்தோம். வந்துட்டு ஏற்றிட்டு போயிட்டான். சாயங்காலம் வரைக்கும் ஊருக்கு போகக்கூடாது நான் சொல்லுவேன். அப்போதான் நீ ஊருக்கே வரணும், கீரமலை சைடு வரணும் அப்படின்ட்டான். அப்புறம் சாயங்காலம் வரைக்கும் அவுட்டிங் ஒரே சுற்றிட்டே இருந்துப்போம் போல இருக்கு. சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு இப்போ கிளம்புறா மதுரையில் இருந்தீங்கன்னா 3 பேரும் ஒரே பைக்கில் நாங்கள் பசங்களோட நான் வந்தேன். அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது. இது சிவன் கோயில் எடுத்த ஃபோட்டோ. மேக்ஸிமம் இது வந்து இவரை பார்க்குற ஃபஸ்ட் டே வந்த அன்னைக்கு காலையில் எடுத்த ஃபோட்டோ. அவ்வளோதான். இதை விட ஃபன்னியாக ஃபோட்டோ நிறையா இருக்கு. அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் வந்து என்னை லவ் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோ. இது ரொம்ப காமெடியாக இருக்குது. காமெடி தானே வேணும் உங்களுக்கு. அடுத்து வந்து நாங்கள் லவ் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டுறோம். எல்லாமே இருக்கு, வச்சிருக்காருல எல்லாமே இருக்கு. ஸோ என்னை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும். ஒரு 3 வருஷம் 2 வருஷத்துலேயே டோட்டலாக மாறி இருக்கு. 5 years. அது நீ லவ் பண்ண அந்த டயத்து நீ பழைய ஃபோட்டோலாம் நீ உடனே போடாத. இப்போ சொல்கிறேன் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சம் மாறி இப்போ ரொம்ப டோட்டலாக மாறிட்டேன். இப்போ அந்த ஃபோட்டோ நானாங்கிற மாதிரி எனக்கே சந்தேகமாக இருக்கு. சில ஃபோட்டோலாம் இது நான் பண்ணலாம் கேட்பாங்கல்ல. ஆமாம் என்னடா லட்சுமா இவ்வளோ கலர் ஆகிட்டு பொது என்னன்னா மாறிட்டேன்னு கேட்பாங்க. அவ்வளோதான். மற்றபடி முன்னாடி இருந்தது வேற, இப்போ இருக்கிறது வேற இல்லை. அதனால இங்கே உள்ள கிளைமேட்டே வேற. முதல்ல
நைட்லாம் ஜர்க்கின் போட்டு போர்வை 2 போரை மூடி படுத்து கிடக்குறோம் 3 பேரும். தம்பி ஜர்க்கின்லாம் செம்மையா போகுது விலை என்ன கம்மி, ரொம்ப கம்மி. நான் வாங்கல, மாமா தான் நேற்று வாங்கினாரு. அன்னைக்கு போய் வாங்கணும்னு வச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களுடைய எல்ஏ கப்பல்ஸ் லெக்சர் ரோல் பரவாயில்ல, நம்ம கப்பல்ஸாக தானே வந்திருக்கோம். பாய்.